ஒரு மிகப்பெரிய வார்னிங்காக இருக்குது. நமக்கு வந்து இத்தகைய மாதிரியான மீண்டும் ஒரு ஃபெயில்யூர் ஏற்பட்டால் ஒரு என்ன மாதிரி இதை அணுக வேண்டும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. இந்திய நாட்டு மக்களுக்கும் உலக நாட்டு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடமாக அமையும் என்று பார்க்கிறேன். ஏர்லைன்ஸில் இன்றைக்கி ஒரு 100 விமானங்கள் ரத்தாயிடுச்சுன்னா அதோட எஃபெக்ட் நாளைக்கெலாம் இருக்கும். பட் மைக்ரோசாஃப்ட் வந்து இன்றைக்கி 1 மணி நேரம் அதனோட ஃபெயில்யூர் ஆனதனோட விளைவாக அது நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட உலகம் முழுவதுமே ஏராளமான பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு பார்க்குறோம். எங்கெல்லாம் வந்து க்ரௌட் ஸ்ட்ரைக்குன்ற அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தியிருக்காங்களோ அங்கெல்லாம் ஒரு பாதிப்பு என்பது ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவில் குறிப்பாக விமான சேவை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்தியாவிலும் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றனலாம் செய்தியில் பார்க்குறோம். வங்கித்துறையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து மேஜர் பேங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எல்லாம் செக் பண்ணும்போது பெரிய பாதிப்பு என்பது இல்லை என்பதை பார்க்குறோம். வங்கித்துறையில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு என்பது இல்லை. கிட்டத்தட்ட பாதிப்பு இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம். மிகச்சில இடங்களில் மட்டும் ஒரு சின்ன பாதிப்பு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் உடனடியாக அட்டன் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்கினுடைய அந்த செய்தி அறிக்கையின்படியே அது கண்ட்ரோல் செய்யக்கூடிய வங்கிகள், அரசுத்துறை வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், கிராம வங்கிகள், தனியார் வங்கிகள் இவற்றெல்லாம் எடுத்துக்கொண்டால் ஒரு மிகச்சிறிய அளவில் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ரிசர்வ் வங்கி அறிக்கைன்னு சொல்கிறது. நாங்களும் எங்களுடைய மட்டத்தில் நாங்கள் வந்து அதை செக் பண்ணும்போது பெரிய வங்கிகள் பலவற்றில் நாங்கள் விசாரித்தோம். எங்கேயுமே அந்த பாதிப்பு என்பது இல்லை. ஆனால் வந்து இன்றைக்கி இது ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய வார்னிங்காக இருக்குது. நமக்கு வந்து இத்தகைய மாதிரியான மீண்டும் ஒரு ஃபெயில்யூர் ஏற்பட்டால் ஒரு என்ன மாதிரி இதை அணுக வேண்டும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் போன்ற ஒரு முன்னணி நிறுவனங்கள்லாம் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை வந்து ரொம்ப பக்காவாக வச்சுருப்பாங்க. அது ஃபெயில்யூரே ஆகாது அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் இல்லை, அது கூட இத்தகைய ஒரு இழப்புக்கு இட்டு செல்லும் என்பதை நம்ம பார்க்குறோம். அதே போல் வங்கிகளிலும் அந்த ஃபயர்வால்ஸ் என்பதை ரொம்ப பக்காவாக வச்சுக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. அப்போ தான் வந்து வங்கிகளில் மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது நீடிக்கும். அதுபோல் அவர்களுடைய பணம் என்பதும் பாதுகாக்கப்படும் என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் இந்த மைக்ரோசாஃப்டோட இந்த அவுட்டேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபெயில்யூர் என்பது இந்திய நாட்டு மக்களுக்கும் உலக நாட்டு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடமாக அமையும் என்று பார்க்கிறோம். தொழில் முனைவோர்களுக்கு ஆலோசனை வழங்கும் ஃபவுண்டர் கேட்டலிஸ்ட் என்கிற நிறுவனத்தின் தலைவராக இருக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் கௌரவ மண்டல இயக்குநராகவும் இருக்கிறேன். இன்றைக்கு காலையிலிருந்து வந்த இந்த பிரச்சனை என்னவென்று பார்த்தால் முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இது ஒரு சைபர் அட்டாக்கோ ஒரு தீவிரவாத இதுவோ ஒரு ஹேக்கிங் அட்டெம்ப்டோ கிடையாது. இது ஒரு மென்பொருளில் இருக்கிற ஒரு பக், அதனால இது நடந்தது. இது ஏன் இப்படி நடக்குது? பல்லாயிரக்கணக்கான கணினிகள் ஏன் இன்றைக்கு காலையிலேருந்து இயங்கலை, ஏன் இந்த விண்டோஸ் கணினிகள் இயங்கலை அப்படின்னு பார்த்தா அதுக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு கணினின்னு பார்த்தோம்னா ஒரு செல்ஃபோன் பார்த்தோம்னா கூட அதில் ஹார்ட்வேர் ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே இயங்குதளம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் இந்த கேஸில், அதுக்கு மேலே செயலிகள் அப்படின்னு இந்த 3 லேயர் இருக்கும். இந்த கணினிகளை பாதுகாக்க பெருநிறுவனங்கள் இன்றைக்கு காலையிலேருந்து வந்த பிரச்சனை இந்த தனிநபர் கணினியிலையோ ஒரு மடிக்கணினியிலையோ ஒரு மாணவரோட கணினியிலையோ இந்த பிரச்சனை வரல. பெருநிறுவனங்கள் நான் சொல்லும்போது ஆயிரக்கணக்கான கணினிகள், 10,000 கணக்கான கணினிகள். அதனால தான் பார்த்திங்கன்னா ஏர்லைன் இண்டஸ்ட்ரி, பேங்கிங், ஐடி நிறுவனங்கள் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கே என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கணினிகளை பாதுகாக்க ஸ்பெஷல் சாஃப்ட்வேர், ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர், செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது. அதுதான் இன்றைக்கி இந்த பிரச்சனை பண்ணியிருக்கு. அது எங்கே ஒர்க் ஆகுது? நான் அந்த 3 லேயர் உங்களுக்கு சொன்னேன், ஹார்ட்வேர், விண்டோஸ், அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விண்டோஸ்க்கு கீழேயே இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர், செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் இயங்கும். இன்றைக்கு அவங்க ஒரு அப்டேட் தினம் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நமக்கு த்ரெட் தினம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இன்றைக்கி அவங்க அனுப்பின அந்த அப்டேட்டில் தான் பிரச்சனையாக இருக்குது. அதனால் அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இயங்கலை. அதுக்கு மேலே இருக்கிற விண்டோஸ் அதனால் இயங்க முடியல. அதனால தான் அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, அது வருது. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கார் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை, கார் போய் இடிச்சிருச்சோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சோ அப்படிலாம் ஒன்றுமே இன்றைக்கி நடக்கலை. இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, எந்த விதமான தரவுகளும் திருடப்படலை. அதோட இன்னொரு இது, நம்மளோட பாதுகாப்பாக நம்ம பேங்க்கில் இருக்கிற பணமோ அல்லது இன்சூரன்ஸோ கவர்மெண்ட் டேட்டாவோ மேகக்கணிமைங்கிற இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருக்கிறது எல்லாமே பாதுகாப்பாக தான் இருக்குது. எதுவும் திருடப்படலை. அதுதான் முக்கியமான விஷயம் இதில். அதே போல் தனிநபர் கணினிகளில் இந்த பிரச்சனை வரலை.
இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இதுக்கு மதியத்துலேருந்தே இதுக்கான அப்டேட்ஸ் இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்குங்கிற கம்பெனி இதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பொதுவாக நான் திரும்பி சொன்ன மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான கணினிகள் இருக்கிற நிறுவனங்களில் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அந்த மாதிரி நிறுவனங்களில் இதை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஐடி மேனேஜ்மெண்ட்டுன்னு தொழில்நுட்பம் தெரிந்த இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஃபிக்ஸ் மத்தியானமே கிடச்ச உடனே அவங்க அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நிறுவனங்கள் இதை எப்படி அப்டேட் பண்ணுறாங்கன்னு இந்த ப்ராசஸ் மாறும். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். பெருமளவுக்கு நான் எதிர்பார்க்கறது இன்றைக்கு இரவு அல்லது நாளை காலைக்குள்ளே பெருமளவு சரி செய்யப்படும். பட் இதோட ரிப்பிள் எஃபெக்ட் ஏர்லைன்ஸில் இன்றைக்கி ஒரு 100 விமானங்கள் ரத்தாயிடுச்சுன்னா அதோட எஃபெக்ட் நாளைக்கெலாம் இருக்கும். பட் பொதுவாக நிரந்தர பாதிப்பு எதுவுமே இருக்காது. இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்வேறு நிறுவனங்களும் ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட், கூகுள் ஆகட்டும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இந்த மாதிரி அப்டேட்ஸ் பண்ணும்போது அல்லது ஜென்ரலாகவே கம்ப்யூட்டரோட பாதுகாப்புக்காக பல்வேறு ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இன்றைக்கு நிகழ்வுக்கு பிறகு இன்னும் வேகம் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.